ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மாடு வாங்கியிருக்காங்க. பேசிக்கா ஒரு 10 லட்ச ரூபானா நம்மள நம்பி 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னா நம்ம அந்த நம்பிக்கை காப்பாற்றணும். ஏன்னா அவங்க கண்ணு மாடா தான் கேட்டாங்க, நான் கண்ணு மாடு வேணான்னு தவிர்த்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாடு அவங்க ஃபெதருக்கு போய் அவங்க கிளைமேட் போய் செட் ஆகணும். ஏன்னா போனோடனே கண்ணு மாடு வந்து கறக்காது. இது அவங்க ஏவரேஜா ஒரு 15 நாள் அவங்க தீனிக்கு வந்து செட் ஆகி கண்ணு போட்டுச்சுன்னா அவங்க பொழைச்சிக்குவாங்க. ஏன்னா டோட்டலாவே நம்ம ஃபீடுக்கும் அவங்க ஃபீடுக்கும் டிஃபரெண்ட் சேஞ்சஸ் ஆகணும். ஏன்னா அவங்க எப்படி போடுறாங்க என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு மாடு வந்து எது மாட்டை பத்தி எதுவுமே தெரியாம இங்க தீனி தீங்கல தண்ணி குடிக்கல அப்படின்னா மாடு வாங்கி கொடுத்தவங்க மேல குறை சொல்ல முடியாது. தீனி தீங்க தண்ணி குடிக்காம இத்தசோட மாடு ஆகாது. ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் தீனி தண்ணி குடிக்கணும் இத்தசோட மாடு ஆகாது. கண்டிப்பா அந்த மாடு வாங்கி கொடுக்க தான் முடியும். அவங்க கொண்டு போய் பராமரிக்கணும். தீனி தீங்களா தண்ணி குடிக்கணும். அதுக்கு பிடிச்சது என்ன நீங்க ஒன்னொன்னா மாத்தி போடணும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தை, அதாவது வியாழக்கிழமை காலையில. ஆமாங்க. கரெக்டா இன்னைக்குலாம் 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாண்ணா. 2:30 மணில இருந்து மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. ஆமாங்கண்ணா. அதாவது கஸ்டமருமே கரெக்டா அந்த டைமிங்க்கு வந்துடுறாங்க. ஆமாங்கண்ணா. அது அண்ணெல்லாம் சொன்னது அதான். அதாவது டைமிங்க்கு வந்தனால நிறைய மாடுகள் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு எப்படி மாடு அமைஞ்சது, விலை நிலவரங்கள்லாம் எப்படி அமைஞ்சது? அண்ணா இன்னைக்கு செலக்ஷன் கொஞ்சம் கம்மி தான். சரிங்க. ஏன்னா மாட்டை பார்த்துருந்தீங்கனாலும் தெரியும், இன்னைக்குலாம் ஒரு 10-15 கஸ்டமருக்கு மாடு எடுக்க முடியலைங்க. ஏன்னா நம்ம திருப்திக்கு மாடு இல்ல. சரிங்க. அப்படி இருந்தும் தெளிவா காலையில கொஞ்சம் நேரத்துல வந்த கஸ்டமருக்கு திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். நம்ம எப்பயும் சொல்றதா நம்ம செலக்ஷன் வந்து என்னைக்குமே தப்பு வராது. சரிங்க. முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி நல்ல மாடா பொறுக்கி செலக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. இன்னைக்கு ஒரு ஆவரேஜ் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 60,000 இருந்து ஒரு 110 வரைக்கும் மாடு எடுத்துருக்கோம். சரிங்க. ஒவ்வொரு மாடா பத்தி பாத்துலாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 2 மாடு வந்து கோயில்பட்டி போறாங்கண்ணா. சரிங்க. ரெண்டுமே கண்ணு மாடு கேட்டிருந்தாங்க, ரெண்டுமே சீம்பாலுங்கண்ணா. பால் ரெடி கண்டிஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 2 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். 2 கறவை பாத்தீங்கன்னா ஒரு 40 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். 40 லிட்டர். ஆமா, நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல மடி செட்டு சீம்பால் தாங்கண்ணா. சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாடு வந்து பல்லே போடலிங்கண்ணா. சரிங்க. ரொம்ப நல்ல அழகான கிடாரி. இந்த ஒரு மாடு ஒரு கஸ்டமர் எடுத்திருக்காங்க. ஒரே மாடு தான். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 3 மாடு பார்த்தோம்னா 3 மாடு வந்து தஞ்சாவூர் போறாங்கண்ணா. சரிங்க. அவங்க கண்ணு மாடு தான் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் கிராஸ் வெட்ல எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. அவங்க ஏரியா கிளைமேட்டுக்கு செட் ஆகிற மாதிரி நல்ல மடி செட்டு 3மே கண்ணு மாடுங்க. தஞ்சாவூருக்கு செட் ஆகிற மாதிரி அது ஒரு ஆவரேஜ் ஒரு 18 to 20 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்க. இது பாத்தீங்கன்னா தலைச்சங்கடாரி ஒருத்தர் பாண்டிச்சேரி போறாங்கண்ணா. சரிங்க. இந்த கஸ்டமர்ட்ட பேசி ஆமாங்கண்ணா. அவங்க கொஞ்சம் லாங் பீரியட் பாண்டிச்சேரிக்கும் போது கொஞ்சம் வெயில் அதிகம், ஒரு 15 நாள் to 20 நாள்ல கண்ணு போற மாதிரி கொம்பு டைப்ல எடுத்து கொடுத்துருக்கோம். சரிங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் கஸ்டமர் ஒன்று எடுத்திருக்காங்க. கொஞ்சம் மீடியமா இருந்தா போதும், ஒரு 5 லிட்டர்ல கேட்டிருந்தாங்க. HF கிராஸ்ல எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாடு ஒரே கஸ்டமர் எடுத்து கொடுத்துருக்காங்க. போறாங்க ஒரே மாடு கண்ணு மாடு கேட்டிருந்தாங்க. ஒரு 5 லிட்டர் ஆவரேஜ் வருங்க. ஒரே மாடுனாலும் ஹெவியா எடுத்திருக்காரு. ஆமா, ஒரு 5 to 20 நாள் ஆகும். ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்குங்க. அடுத்து இந்த 2 மாடு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி போறாங்கன்னா கொஞ்சம் கிராஸ் வெட்ல எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த 2 மாடு பாத்தீங்கன்னா ஒசூர் போறாங்க. சரிங்க. அதாவது கிராஸ் மாடாக இருக்கட்டும், அவங்க விருப்பத்துக்கு ஏற்றாப்புல, அதாவது இந்த சைடும் நம்ம இந்த மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு நிறைய ஹெச்எஃப் மட்டும் தான் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக. ஏன்னா ஹெச்எஃப் கஸ்டமர் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போக கிராஸாக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஹெச்எஃப்ல கிராஸ் தான் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக. ஜெர்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 மாடு பக்கமாக தான் எடுக்கும். கண்டிப்பாக. ஜெர்சி நீ கம்மி தானே. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே ஜெர்சி எடுப்போம். சரிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்லேயே போயிட்டோங்கண்ணா. ஏன்னா இப்போ ஜெர்சி வந்து அதே ரேட்டு சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது வந்து இன்னைக்கு ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பண்ண இருந்ததுங்கண்ணா. சரிங்க. கொஞ்சம் நம்ம தோதான வேலைக்கு மட்டும் பார்த்து எடுத்துருக்கோம். சரிங்க. இன்னைக்கு HFல மேக்ஸிமம் அதிகமாக எடுத்துருக்கோம். ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாடு தான் எடுத்துருக்கோம். சரிங்கண்ணா. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செலக்ஷன் அமையும். கண்டிப்பாக. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்கிற விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டைமாக பண்ணுற பிஸ்னஸ் இது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் இறங்கி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி தான் நம்ம ரெகுலராக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலராக நம்மளை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். வந்து யாரையுமே நம்ம வற்புறுத்துறது இல்லை, இதுதான் வாங்கிக்கோங்க அதுதான் வாங்கிக்கோங்க நம்ம வற்புறுத்துறதுல. மெயின் வந்து நமக்கு வர கஸ்டமரு கிளைமேட்டை கேட்போம், அவங்க பட்ஜெட்டை கேட்போம், ஃபார்ம் டைப்பா வீட்டு யூஸான்னு கேட்போம். தெளிவா என்னன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்போம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 60 4-5 கஸ்டமர் மாடு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் அவ்வளவு கறக்காது. ஏன்னா நம்ம வாங்கி கொடுக்கறது பெருசு இல்லைன்னா அதெல்லாம் ஒரு 5-10 லிட்டருக்கு மேல கறக்காது. இல்ல எனக்கு 20 கறக்கணும் 15 கறக்கணும் அது முடியாதுங்க. அதனால ஒரு 4-5 கஸ்டமர் நம்ம மாடை எடுத்து கொடுக்கலீங்க. தெளிவா இருக்கிற கஸ்டமர் ஒரு 5 மாடு எடுத்தாலும் சரி 10 மாடு எடுத்தாலும் சரி நல்ல மாடா எடுத்து கொடுக்கலாங்கன்னா அவங்களும் வாங்கிட்டு போய் நல்லபடியா கறக்கணும். தெளிவான மாடை எடுத்து கொடுக்கலாம், நம்பி வரலாம். என்னைக்குமே வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிதான், நம்பிக்கை வீண் போகாது. மாடு எடுத்து கொடுக்கறது நல்ல மாடா செலக்ஷன் பண்ணி எடுத்து கொடுப்போம். அவங்க போய் கண்டிப்பா பராமரிக்கணும். பராமரிப்பு தான் மெயின். சரிங்க. மாடுங்கிறது வந்து நம்ம எடுத்து கொடுக்க மட்டும் தான் முடியும். அவங்க போய் கண்டிப்பா பராமரிச்சு சக்சஸ் பண்ணா கண்டிப்பா லாபம் தான். சரிங்க சரிங்க. ஏன்னா வந்து நிறைய பண்ணையாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸிங்ல வந்து நிறைய போயிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் அதுக்கு காரணம். ஆமா, நான் மில்கிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது காம்படிட்டரே கிடையாது, காம்படிஷன் என்னைக்குமே கிடையாது. ஏன்னா பாலுங்கிறது வந்து இன்னும் தேவைகள் நம்ம இருந்துகிட்டே தான் இருக்கு. சரிங்க. நம்ம பால் கடன் இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பால் வந்து பற்றாக்குறையா நம்ம கடன் வாங்கிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா
மாடு நேற்று கூட ஒரு கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க, ஆனால் எங்களுக்கு மாடு வளர்க்கணும், மாட்டு பண்ண போகணும், ஆட்டு பண்ண போகணும், எனக்கு மாடு எடுத்து கொடுங்க அப்படின்னா. நீங்கள் மாடு வச்சிருக்கிறீங்களான்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்குறது. கொஸ்டினே ஃபஸ்ட்டு அதுதான். ஏன்னா இப்போ மாடு வச்சிருக்காம வாங்கிட்டு போய் கட்டிட்டா லாஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு ஃபார்ம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற கஸ்டமருக்கு நான் 2 தான் எடுத்து கொடுப்பேங்க. முதல் டைம் 2, அடுத்து வந்துட்டாங்கன்னா 5 10 அதை வச்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தெளிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடு பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சரிங்கண்ணே. ஏன்னா இது வந்து ஆனால் இது வந்து ஒரு அவங்களுக்கு வந்து பழகிக்கணும். பிறந்தோடனே எல்லாமே கற்றுக்கிட்டு வரப்போகிறது கிடையாது. எதுவுமே நம்ம கற்றுக்கிறது ஒன்றும் இல்லை. இதில் 1 மாதம் 2 மாதம் தான் பழகிக்கலாம் எல்லாமே. சரிங்க. அது இதில் வந்து ஏமாற்றம்லாம் அடைய வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஏமாற்றம் அடைய வாய்ப்பு இல்லை. அவங்க கரெக்டாக பராமரிக்கலாம் ஏமாற்றம் தான். இது மெயினாக ஆள்காரங்களை நம்பி விடக்கூடாதுன்னா, ஆள்காரங்கன்னா ஒரு நம்பிக்கையான ஆள்காரங்க ஃபார்மில் பார்க்குற ஆள்காரங்க நம்பி விடலாம். மெயினாக நம்ம ஆளை நம்பி விட்டாலும் டெய்லி நம்ம ரொட்டீன் நம்ம ஒர்க்கு நம்ம ஃபார்முக்குள்ளே நம்ம கம்பல்சரி போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய குறையும் நம்ம பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளோ தீவனம் போகுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் கறக்குறோம், எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம். நம்ம போடுறது போட்டே இருந்தால் தின்னுக்கிட்டே தான் இருக்கும், நம்ம எடுக்க முடியாது. அதை உட்காந்து தெளிவாக நம்ம பார்க்கணும். லாபம் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோ தெளிவாக உட்காந்து பார்த்தா மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணி கொண்டு போக முடியும்னா. மொத்தமாக இது எவ்வளோ காசு உள்ளே போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும், நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ மாடு இப்போ ஒரு 10 மாடு வாங்கிறோம்னா அந்த 10 மாடு பால் காசை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து வைக்கணும். சரிங்க. அந்த பால் காசுலேருந்து தான் நம்ம மாடு வாங்கி நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் மாடு மொத்தமாக மறுபடியும் அடுத்த வேற காசு தூக்கி இதில் போட்டே இருந்தால் இது போயிட்டே தான் இருக்கும். சரிங்க. ஏன்னா இதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுத்து வச்சு தான் நம்ம ஒரு மாடு வாங்கி உள்ளே வைக்கணும். அடுத்தடுத்த பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்க முடியும். நம்ம அடுத்த காசு தூக்கி இதில் போட முடியாது. இதே பால் காசை மிச்சம் பண்ணி நம்ம இதுலேருந்து போட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்க. ஆனால் அதாவது இது இவ்வளோ தெளிவாக சொன்னால் வந்து நம்ம கிட்ட மாடு வாங்க வரமாட்டாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்கா அப்படின்னா மாடு வேண்டாப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்ன? ஆனால் நம்ம மாடு அதிகமாக எடுக்கணும், நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம் நமக்கு ஆசை கிடையாது. நம்மளை நம்பி வர கஸ்டமர் நல்லா இருக்கணும். ஏன்னு கேட்குறீங்கன்னா நம்ம எடுத்து கொடுக்குற பொருள் அப்படி நம்மளுக்கு மனசாட்சி பொதுவு நம்ம தெரியும். நம்ம எடுத்து கொடுக்குற பொருள் நல்ல பொருள் தான் தெரியும். அங்கே போய் என்ன வேணாலும் ஆகலாம். என்ன ஆகலாம்னா பராமரித்தா எதுவும் ஆகாது. பராமரிக்காமல் என்னதான் விட்டுட்டா கண்டிப்பாக மாடு கம்ப்ளைண்ட் வரதான் செய்யும். அதை வந்து அவங்க பராமரிப்பில் தான் தப்பு வரும் பொழுது நாம் இங்கே தரவாக எப்பயுமே நம்ம வீடியோ சொல்கிறதா. பால் கறக்கிறவங்களும் இருக்காங்க. சென மாட்டை நம்ம மடி செக் பண்ணி தான் விடுறோம், பல்லு பார்க்குறோம், மாட்டை நடக்க வச்சு பார்க்குறோம், மாடு எல்லாம் ஆக்டிவாக தான் இருக்குது. அங்கே போய் மாடு உடையருக்கு என்ன காரணம்? பராமரிப்பு சரியில்லை. அதுதான் மெயின். பராமரிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மாட்டை வாங்கிட்டு போகிறாங்கன்னா அந்த மாட்டை பற்றி தெரிஞ்சிருந்தா மட்டும் நம்மகிட்ட மாடு வாங்குவாங்க. கண்டிப்பாக. மாட்டை பற்றி தெரியலன்னா மாடு வாங்கவே வேண்டாம். வச்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு 2-3 டைம் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மாடு வாங்க. எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்டு எல்லாமே என்ன வேணுமோ நம்ம சொல்லலாம். சரிங்க. நேரில் வாங்க, தயவு செஞ்சு ஃபோனில் பேசி நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நேரில் ஒரு டைம் வந்துருங்க, சலுப்பு படாமல் போகிற புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம நேரில் வாங்க, உங்களுக்கு என்ன டவுட் வேணுமோ கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்க. அடுத்து பார்க்கலாமா? ஆனால் ஒரு 3 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம். அதாவது 3 மாடுமே கௌதமன்கிட்ட வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. எவ்வளோ நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணீங்கண்ணே? அவரை வந்து ஒரு 3 மாதமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க? ரெகுலராக ஃபாலோ பண்ணி. சரிங்கண்ணே. என்ன மாதிரி மாடு வேணும்னு சொல்லி கேட்டீங்க ஃபர்ஸ்ட் அண்ணன்கிட்ட? எனக்கு எங்கள் ஊர் கிளைமேட் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னா. சரிங்க. பேராவூரணி பகுதி. என் பேர் வந்து ஆதவன். சரிங்க. அவரோட இது வந்து யூடியூப் பார்த்தேன். ஓகே. பார்த்து அவரோட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. மாடு வந்து தரமாகவும் இருக்குது. அதனால் வந்து இப்போ எங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட சொன்னேன். உங்கள் கிளைமேட்டுக்கு அடாப்ட் மாதிரியா அதுக்கு தகுந்த மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காரு. சரிங்கண்ணே. ஆவரேஜாக என்ன கரை வரைக்கும் எதிர்பார்த்தீங்கண்ணே? ஆவரேஜாக என்ன கறவை வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 20 லிட்டரு 25 லிட்டருக்குள்ள. சரிங்க. ஒரு நாளைக்கு? ஆமாம், ஒரு நாளைக்கு. ஆமாம். சரிங்கண்ணே. வைக்கிறத பொறுத்து இருக்கு. தீவனம் வைக்கிறத பொறுத்து இருக்கு. நம்ம என்னதான் பண்ணாலும். என்னெல்லாம் பண்ணுறீங்கண்ணே? என்னெல்லாம் பண்ணுறீங்க தீவனம்? நாங்களா தீவனம் வந்து நாங்கள் குச்சி தீவனம். ஓகே. கோதுமை தவிடு. சரிங்க. கற்கா தவிடு. சரிங்க. பருத்தி கொட்டை. சரிங்க. கடலை. மாடுகள் வேணும்னாலே வந்து மெயின்டெனன்ஸுமே கரெக்டாக இருக்கும். ஆமாம், மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும். மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருந்தால் அந்த மாடோட ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு. ஆமாம், நம்ம மாடை நம்ம வந்து கவனிக்கணும். எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோமோ சரிங்க அவ்வளோது மாடை வந்து நம்ம நல்லபடியாக கவனிக்கணும். சரிங்க. இன்னைக்கு சந்தைக்கு ஓவராலாக வந்திருக்கீங்க. ஆமாம். எத்தனை மாடு பார்த்துருப்பீங்க? இந்த நான் நிறைய ஏகப்பட்ட மாடு பார்த்துருக்கேன். சரி. அப்போ இன்னைக்கு நம்ம அதிக மாடு நான் பார்த்தது. ஓகேண்ணே. எதை பார்க்கணுங்கிறதே எனக்கு அளவே இல்லாமல் போச்சு. எதாவது ரொம்ப பிடிச்சி போச்சு வந்தது பார்த்தது. சரிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி. விலைவாசி அமைஞ்சுதானே இன்னைக்கு? திருப்தி அமைஞ்சுதான் உங்களுக்கு? திருப்தி அமைஞ்சு. சாட்டிஸ்ஃபை. அவர் சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. நாங்கள் கூட கொஞ்சம் தவிர்த்தோம். ஆனால் அவர் எங்களுக்கு பிடிக்கிற மாதிரியாவே பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபைனலாக. சரிங்க. ஃபைனலாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு நல்ல ஒரு மடி செட்டோட ரொம்பவே பிரம்மாண்டமாக 2 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் எந்த ஊர் கொண்டு போகிறீங்க? நான் கழுமலை கோயில்பட்டி போகிறீங்க. கோயில்பட்டியை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து அதிகமாக வெயில் இருக்கும். நீங்கள் 2மே நல்லா ப்ரீடாக செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க.
எப்படி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுவீங்க? நாங்கள் ஃபார்ம் தான் சரிங்க. கிட்டத்தட்ட தான் இருக்கும். ஓகே. மாடு வந்து எங்கேயும் மேய்ச்சலுக்கு கொண்டு போக மாட்டேன். சரிங்க. சைலேஜ் போடுறேன். சைலேஜ் போட்டு வைக்கல தண்ணி காட்டுவேன். ம். அது மாடு வீட்டில் தான் இருக்கும். சரிங்க. அதுலேயே நல்ல ரிசல்ட் நல்ல இருக்கு. ரிசல்ட் இருக்கு. சரிங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு 2 பேர் நல்ல ஒரு ஹெவி டைப்பில் செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அனுபவமும் உங்களுக்கு இருக்குது. 10 வருஷம் அனுபவம் இருக்கு. அனுபவம் நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்க்கையிலே நீங்கள் சொன்னீங்க நல்லா அனுபவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் என்ன கரை வரைக்கும் வரும்ண்ணா 2 சேர்த்து? ஒன்று 18 வரும் ஒரு நாளைக்கு. சரிங்க. அது ஒரு 18 வரும். 18 10 10 கேட்டேன். சரிங்க. 18 2 லிட்டர் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். சரிங்க. எப்படி ஆனால் வந்து சொன்னதை விட கூட தான் வருமோ கூட தவிர தான் வரும். குறைய வர வாய்ப்பு இல்லை. இன்னும் அடுத்து வந்து நம்மளோட மெயின்டெனன்ஸ் இருக்குது. சரிங்க. மெயின்டெனன்ஸுமே நீங்கள் நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சரிங்க. இப்போ வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. எப்படிலாம் அண்ணங்கிட்ட தான் வாங்கணும்னு நினச்சி வந்தீங்க? ஒரு நம்பிக்கை. அவர் மேலே ஒரு நம்பிக்கை. சரிங்க. நல்ல மேலே வாங்கி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. அவரை ஃபாலோ பண்ண எனக்கு பிடிச்சி போச்சு. சரிங்க. பிடிச்சி போனோடனே நான் ஃபோன் போட்டு வந்தேன். சரிங்க. திருப்தியாக அமைஞ்சிருச்சு. அவள் காலையில் ஏர்லியே வந்துட்டீங்க? ஆமாம். சரிங்க. சரி. 3 மணிக்கெலாம் கரெக்டாக இங்கேருந்து ஒரு 11 மணிக்கு இங்கே 11:30க்கு இங்கே உள்ளே வந்துட்டேன். ஓ, உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்துட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். சரிங்க. நான் காலைல 2:30க்கு வந்துடுவேன். சரிங்க. உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு. சரிங்க. அதே மாதிரி 2:30க்கு ஃபோன் போட்டேன். சரிங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில் நான் வந்துடுனாரு. அதே மாதிரி வந்தார். சரிங்க. பக்கத்தில் வாங்க அப்படின்னாரு. வந்து அந்த இடத்த நின்று என்ன மாடு பாருங்கன்னாரு. சரிங்க. பிடிச்சி கொடுத்துட்டாரு. திருப்தி அமைஞ்சிருச்சு. ஆனால் அதாவது இந்த குவாலிட்டி தான் வேணும்னு சொல்லி நினச்சிங்களா இல்லை வந்து எப்படி? இல்லை, நான் இந்த டைப் தான் வாங்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு வந்து கையில் பணம் இல்லை. சரிங்க. வெளியில் வாங்கி தான் வந்தேன். சரிங்க. இது நல்ல முறை நமக்கு வந்து நம்ம பண்ணைக்கு தான் ஊற்றுறேன். சரிங்க. பால் வந்து அது நமக்கு வந்து 10 வருஷ காலமாக நான் பண்ணையில் தான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சரிங்க. நமக்கு அதில் ஆர்வம். மாடு வளர்த்து பால் நம்ம தொழில் வந்து அதுவாகவே அமைஞ்சிருச்சு. ஓகே ஓகே. அப்படிங்கும்போது விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ 10 வருஷ காலமாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிண்ணா, உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. சரி. ஆனால் லாஸ்ட் கஸ்டமரை பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. லாஸ்ட் கஸ்டமர் வந்து கர்நாடகான்னு நினைக்கிறேன். ஆமாங்கண்ணா. மொத்தம் எத்தனை மாடு செலெக்ஷன்? 12 மாடு எடுத்துருக்கோண்ணா. ஒரே கஸ்டமர் 12 மாடு. சரிங்க. இது எல்லாமே அவங்க ஃபேமிலிண்ணா. சரிங்க. எத்தனை பேர் இருக்காங்க தலைக்கு 2 மாடான்னு கேட்க வேணாம். அவங்க 6 பேர் வந்திருக்காங்க. 6 பேர் ஒரே ஃபேமிலி உள்ள. ஆமாங்கண்ணா. 12 மாடு எடுத்திருக்காங்க. 12 மாடு நம்ம ஒரே வண்டியில் தான் லோட் பண்றோங்கண்ணா. ஒரே வண்டியில் அப்படி? ஆமா, உப்ளி போறாங்கண்ணா. சரிங்கண்ணா. இது எப்படி நான் குவாலிட்டிலாம் எப்படி அண்ணா? குவாலிட்டி பார்த்தீங்கன்னா HF கிராஸ்ல எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு ஆவரேஜா ஒரு கேட்டிருந்தாங்க. அந்த நீட்ல கொஞ்சம் கண்ணு போறதுக்கு ஒரு 15 நாள் டு 20 நாள் டைம்ல மாடு எடுத்து. ஏன்னா அந்த லாங் டைம்? ஏன்னா டிஸ்டன்ஸ் அதிகம்ண்ணா. 800 கிலோமீட்டர் சிங்கிளே வரும். ஓ. ஏன்னா இங்கிருந்து போறதுக்கு பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டர் சிங்கிள். சரிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மாடு வந்து ரெடி கண்டிஷன்ல வண்டியில கண்ணு போடும். கொஞ்சம் பிரச்சனை ஆகும். கால்சியம் டவுன் அதெல்லாம் ரிஸ்க் அதிகனால கொஞ்சம் ஆவரேஜா எல்லா மாட்டையும் பாருங்கண்ணா. எல்லாமே 6.5 மடி தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போறதுனால கொஞ்சம் ஒரு 5 டு 20 நாள் கழிச்சு கண்ணு போடுற மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேண்ணா. ஆமாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட திருப்தி சாட்டிஸ்ஃபை எப்படி இருக்குண்ணா? அண்ணா நீங்கள் கேளுங்க. அண்ணா நீ மாத்தாடி ஜோராக மாத்தாடி. அண்ணா நமஸ்தே. ನಮಸ್ತೆ. ஆனால் சாட்டிஸ்ஃபை எப்படி இருக்கு? ಏನೋ ಸೆಲೆಕ್ಷನ್ ಅಣ್ಣ ಸೆಲೆಕ್ಷನ್ ಭಾರಿ ಸೂಪರ್ ಐತಲ್ಲ. ನಾವು 20 ಲೀಟರ್ ಹೇಳಿದ್ವಿ, ಅದಕ್ಕಿಂತ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿಗೆ ಬರುವಂತ ಕೊಡ್ಸಾರ. ನಮಗೆ ರೇಟ್ನಾಗೂ ಸಸ್ತಾ ಆಗೈತಿ. ಓಕೆ. ಅವ್ರು ನಂಬಿ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದು. எப்படி ஃபாலோ ಗೌತಮಣ್ಣ எப்படி ஃபாலೋ? ನಾವು ಫೇಸ್ಬುಕ್ನಾಗ ಫಾಲೋ ಮಾಡ್ಯಾವಣ್ಣ. ಅದ್ರಾಗ ನಮ್ಗೆ ಗೊತ್ತಾಗಿ ಮತ್ತೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದ ನಾನು. ಕಾಲ್ ನಾವು ಅದ್ರಾಗ ನಂಬರ್ ತೊಗೊಂಡು ನಾವು ಅಲ್ಲಿಂದ ಫೋನ್ ಮಾಡಿ ನಮಗೆ ಇಂತಿಂತ ಆಕಳ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ವಿ. ಬಾ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ ಈ ಡೇಟಿಗೆ ಈ ಟೈಮಿಗೆ. ಅಣ್ಣ ನೀವು ಎಷ್ಟು ದೂರ 800 ಕಿಲೋಮೀಟರ್ ಬರ್ತೀಯಾ? 780 ಕಿಲೋಮೀಟರ್ ಬಂದೇವ. 80 கிலோமீட்டர். ಒಳ್ಳೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ 780 கிலோமீட்டர். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர். ஆனால் இவ்வளோ தூரம் வந்து நம்மளை நம்பி வரணும் அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் இப்போ வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மாடு வாங்கியிருக்காங்க. பேசிக்காக ஒரு 10 லட்ச ரூபானா நம்மள நம்பி 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னா நம்ம அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க கண்ணு மாடாக தான் கேட்டாங்க. நான் கண்ணு மாடு வேணான்னு தவிர்த்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு அவங்களுக்கு ஃபெதருக்கு போய் அவங்க கிளைமேட் போய் செட் ஆகணும். ஏன்னா போனோடனே கண்ணு மாடு வந்து கறக்காது. இது அவங்க ஏவரேஜா ஒரு 5 நாள் அவங்க தீனிக்கு வந்து செட் ஆகி கண்ணு போட்டுச்சுன்னா அவங்க பொழைச்சிக்குவாங்க. ஏன்னா டோட்டலாகவே நம்ம ஃபீடுக்கும் அவங்க ஃபீடுக்கும் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் ஆகும்னா. ஏன்னா அவங்க எப்படி போடுறாங்க என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு மாடு வந்து புதுசாக இப்போ இங்கிருந்து வாங்கி தரோம்னா ஒரு புதுக்கட்டத்தறிக்கு போனால் 1 வாரம் ஆகும் மாடு செட் ஆகுறது. தீனி எடுக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு 1 வாரம் ஆகும். அது கரெக்டான ஆளுங்க வந்து பராமரிச்சு கொண்டு போயிட்டாங்கன்னா சக்சஸ் பண்ணிடலாம். சில பேர் மாட்டை பத்தி எதுவுமே தெரியாம இங்க தீனி தீங்கல தண்ணி குடிக்கல அப்படின்னா மாடு வாங்கி கொடுத்தவங்க மேல குறை சொல்ல முடியாது. தீனி தீங்க தண்ணி குடிக்காம இத்தசோட மாடு ஆகாது. ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் தீனி தீனி தண்ணி குடிக்கணும் இத்தசோட மாடு ஆகாது. கண்டிப்பா அந்த மாடு வாங்கி கொடுக்க தான் முடியும். அவங்க கொண்டு போய் பராமரிக்கணும். தீனி தீங்கல தண்ணி குடிக்கணும். அதுக்கு பிடிச்சது என்ன, நீங்க ஒன்னொன்னா மாத்தி போடணும். ஒரே தாலியில் குடிக்கினா ஒரு மாடு புது ஒரு பேசன் வாங்கி வைக்கணும். அதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. ஏன்னா புதுசாக போகிறவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேது. மாட்டை வாங்கி கட்டினா தண்ணி குடிக்கணும் தீனி தீக்கணும். மொத்தமாக அதுக்கு என்ன ஃபேவரட்டோ அது பிடிக்கிறது கொடுத்தா மட்டும்தான் குடிக்குங்க. அதனால் இப்போ அவங்க லாங் பீரியடாக இருக்கனால கொஞ்சம் ஒரு 6.5 மடியில் எடுத்து கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 to 20 நாள் ஆயிரம் ஒரு மாடு கண்ணு போட்டு அவங்க ரன் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே.
ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமும் ஆயிருச்சு 9:30 பக்கமாக ஆயிருச்சு. ஆமாங்கண்ணா. கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க. லோட் பண்ணுற டைமும் ஆயிருச்சு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் லோட் பண்ணுறத பார்க்கலாம். லோட் பண்ணலாங்கண்ணா. சரிங்க. இந்த வாரம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் சந்திக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. அண்ணா நம்ம செலெக்ஷனில் எங்கே இது ஓகே மாடுபிடி. ஓகே. ஆனால் அதாவது வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வந்தாலும் நம்மளை ரொம்பவே நம்பி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் நம்பிக்கைக்கு இதாக பண்ணி அவங்க கொடுத்துருக்கீங்க. மாடு திருப்தியா இருந்தா மட்டும் தான் இவங்க சந்தோஷத்தை பார்க்க முடியும். ஏன்னா கர்நாடகா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டம். அதுவும் தமிழ்நாடு கஸ்டமர் கூட எப்படியோ சாட்டிஸ்ஃபை இல்லை, கர்நாடகா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மீறி அவங்களுக்கு செலெக்ஷன் தான் பேசணும். நம்ம பேசுறத விட செலெக்ஷன் பேசுறது தான் இவங்க சந்தோஷம். இந்த அக்கா எல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷம். கண்டிப்பா புரியுது. ஏன்னா ஒருத்தவங்க சந்தோஷப்படுறது ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து செலெக்ஷன் நல்ல பொருளை எடுத்து கொடுத்துக்கிறோம். யாருக்கும் பயப்பட தேவையில்லை, யாருக்கும் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை. நம்ம பொருள் நம்ம தெளிவாக எடுத்து கொடுக்குறோம். அதுக்கு தான் நம்ம இருக்கோம். நல்ல மாடை எடுத்து தரலாம். ரெகுலராக விதவிதமான மாட்டை பார்க்கலாம், விதவிதமான கஸ்டமரை பார்க்கலாம். நம்பி வாங்க, நம்பிக்கையா பண்ணலாம். எப்பயுமே இது வந்து அழியாத பிசினஸ். பாலுங்கிறது வந்து யங்ஸ்டர்ஸ் எது வேணா பண்ணலாம். நான் சப்போர்ட் பண்ணி தரேன். எதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா. அடுத்த சந்திக்கலாம். பார்க்கலாம். சரிங்க.